மனுஷனான நம்ம எல்லாருமே தூங்குறோம். ஆனால் எல்லாத்துக்குமே குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தவறாக புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம தூக்கத்தை கெடுக்குது. தூங்குறது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது சோம்பேறித்தனம் இல்லை, முக்கியமான ஒரு ரெக்கவரி ப்ராசஸ். உங்களோட மெமரி, ஃபோக்கஸ், உடம்போட எனர்ஜி லெவல், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயாலஜிக்கலான ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தூக்கம் தேவைப்படுது. ஸ்லீப் சயின்டிஸ்ட் மேத்யூ வாக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட லேர்னிங்க்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். தூக்கத்தில் நம்ம மொத்தம் 4 ஸ்டேஜஸ் அட்டன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் அப்படிங்கிறது லைட் ஸ்லீப், அடுத்து 3வது 4வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது டீப் ஸ்லீப். இந்த 4 ஸ்டேஜஸையுமே நான் ரேண்டம் மூவ்மெண்ட், அதாவது என்ட்ரம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரெயின் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான நியூரல் பாத்வேயை அமைக்குது. இந்த ரெம் ஸ்லீப்பில் தான் நம்ம கனவுகள் காணுவோம். அண்டு ரெம் ஸ்லீப்பில் நம்ம இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்றா ஒருங்கிணைச்சு அதை லாங் டேர்மில் ஸ்டோர் பண்ணும். அதை லாங் டேர்மில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது உதவும். நம்ம நிறைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்தை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் குறைய ஆரம்பிக்கும். நம்ம சரியான தூக்கத்தை தூங்காத போது நம்மளால் எதுலேயுமே சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சின்ன சின்ன விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். தூக்கமின்மையினால் ஹார்ட் டிசீஸ், ஒபிசிட்டி போன்ற நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தூக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா டைமிங் தான். எந்த நேரத்தில் தூங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம எந்த நேரத்தில் தூங்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ நல்லா தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் தூங்குகிற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தூக்கத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளோட இன்டர்னல் கிளாக். இந்த இன்டர்னல் கிளாக்கை நம்ம சர்க்கடியன் ரிதம் அப்படி சொல்லுவோம். பகலில் வெயில் வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்ம மூளை நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இது பகல், இப்போ நீ முழிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். இதே இரவு நேரத்தில் இருக்கும்போது, உங்களை சுற்றி எல்லாம் இருட்டாக இருக்கும்போது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் இது இரவு, இப்போ நீ தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லும். இந்த விஷயம் நமக்கு பயாலஜிக்கலாக தான் வந்துச்சு. அண்டு நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான இடத்துல வாழலை, ஒரே மாதிரியான சுச்சுவேஷனில் வாழலை, ஒரே மாதிரியான ஹேபிட்ஸை வச்சுக்கலாம். அதனால் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு குரோனோடைப் இருக்கும். நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, உங்களோட குரோனோடைப்புக்கு அடாப்ட் ஆகிறது. இந்த குரோனோடைப்ஸை பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. மார்னிங் பர்சன்ஸ், ஈவினிங் பர்சன்ஸ், நைட் அவுல்ஸ். நம்ம உடம்போட எனர்ஜி லெவல் நேச்சுரலாகவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாகவும் கம்மியாகவும் மாறுறத இந்த குரோனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்த்துக்கு காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நைட்டு நல்லா தூக்கம் வரும். அண்ட் ஒரு சில பேர் ஈவினிங்கில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் நைட்டில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதாவது பகலில் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், நைட்டில் அவங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக மாறும். இந்த மாதிரி காமனாக 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஆனால் இந்த டைமிங் அப்படிங்கிறது, ஒரு கரெக்டான டைமிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்குமே மாறுபடும். அதனால் உங்களோட குரோனோடைப் டைம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த டைமிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா லைட்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டாக இருக்கட்டும், நம்ம வேலைக்கு போகிற இடத்துல யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம மொபைல்லையோ ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ இருக்கக்கூடிய லைட் இருக்கட்டும், இது எல்லா லைட்ஸுமே உங்களோட இன்டர்னல் கிளாக்கை பகல்னு சொல்லி நம்ப வைக்கும். ஸோ வெளிச்சத்தை பார்த்தோன்னே நம்ம மூளை நமக்கு சிக்னல் பண்ணுறது இது பகல், இப்போ நீ முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும். இப்படி உங்களோட இன்டர்னல் கிளாக் கன்ஃபியூஸ் ஆகும்போது கரெக்டாக நேரத்தில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாய், பூனை, அனிமல்ஸ் அதுங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது அப்படின்னா டக்குன்னு அதுங்க படுத்து தூங்கிடும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம ரொம்பவே கான்ஷியஸாக இருப்போம். தூக்கம் வருதுன்னா கூட அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு மனிதர்களுக்கு நிறையா தூக்கத்தினால பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் உங்கள் குரோனோடைப்பை கண்டுபிடிக்கணும். அது என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை ஓரளவு தவிர்க்கணும். அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம், நம்ம பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணணும். இது உங்கள் இன்டர்னல் கிளாக்கை தெளிவாக வச்சுக்கும். அண்ட் இரவில்
பொதுவாக நீங்கள் யூஸ்வலாக தூங்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டயத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ், ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரியான லைட்டை எமிட் பண்ணக்கூடிய விஷயங்களை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே தவிர்க்க பார்க்கணும். அது பாசிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அதை தவிர்த்துக்கணும். அண்ட் 3ஆவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், எந்த நேரத்தில் தூக்கம் வருது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு டைமாக தூங்கி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது தான். கண்டிப்பாக இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது, இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் நீங்கள் எந்த டயத்துக்கு தூங்குறீங்க, எந்த டயத்துக்கு எந்திரிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, அண்டு எந்திரிக்கும் போது நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, எந்திரிக்கவே முடியலையா, இல்லை எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணி கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாளாக தூங்கி தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு டைம் கரெக்டாக ஒரு நேரம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அந்த நேரத்துக்கு அடாப்ட் ஆகும். இது மட்டும் பத்தாது, நல்ல தூக்கத்துக்கு உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான பெட் டைம் ருட்டீனை நம்ம பில்ட் பண்ணணும். இந்த பெட் டைம் ருட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் தூங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நல்லா இருட்டாக இருக்கணும். அண்ட் முடிஞ்சால் அந்த இடம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ஹீட்டாக இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஹை ஸ்டிமுலேட்டிங்கான ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடாது, லோ ஸ்டிமுலேட்டிங்கான ஆக்டிவிட்டீஸை செய்யணும். இந்த விஷயங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி சீக்கிரமாக தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் நீங்கள் ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், டீப் ப்ரீத்திங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ உங்களுக்கு வர தாட்ஸை எழுதலாம். இந்த மாதிரி லோவராக இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட்டிங்கான ஆக்டிவிட்டீஸை செய்யணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன்லேருந்து நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ். முதல் விஷயம், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் ஆகணும். உட்காந்தே செய்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் டயர்ட்னஸ் தான் கொடுக்கும். ரெண்டாவது, கஃபைன் கன்சம்ஷன். டீ காஃபி குடிக்கிற மாதிரியான பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கஃபைன் உங்களோட பிரெயினை ரொம்ப அலர்ட்டாக வச்சுக்கும். இதை அதிகமாக கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது, தூக்கம் பயங்கரமாக கெட்டு போயிடும். அதனால் இந்த கஃபைனை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அண்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது ஹெவி மீல்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஹெவியாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக தான் சாப்பிட்ணும். ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஷார்ட் நேப், குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கிற மாதிரியான பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல பழக்கம்தான். ஆனால் அது உங்களோட நைட்டு தூக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிறைய நேரத்தில் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது. நிறைய தடவை நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 6-6:30 மணிக்கு தூங்குவேன், சின்னதாக ஒரு தூக்கம். அந்த தூக்கம் தூங்கிட்டு ஒரு 7 மணி 8:30 மணி போல் எந்திரிப்பேன். அப்படி எந்திரிச்சிட்டு திரும்ப 10 மணிக்கு தூங்க போகும்போது எனக்கு தூக்கம் வராது. உங்களோட குட்டி தூக்கத்தை எப்போவுமே உங்களோட பெட் டைமுக்கு பக்கத்தில் வச்சுக்காதீங்க, முன்னாடியே தூங்கிடுங்க. அண்டு உங்கள் உடம்புக்கு தேவையான சரியான நியூட்ரிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அதுவும் உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுக்கும். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களான அயான், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த நேச்சுரலான ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு குழப்பாமல் 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா எல்லா வகையான நட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும், பயிர் வகைகள் எடுத்துக்கணும், அண்ட் நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியாக உங்களோட உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணியை நீங்கள் குடிக்கணும். பொதுவாக 8 கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு ஏறக்குறைய தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு தண்ணி எடுத்துக்கோங்க.